வணக்கம், வெல்கம் உலக தமிழா. இன்றைக்கி மில்லட் ரெசிப்பியில் குதிரவாளி பொங்கல் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குதிரவாளி அரிசியோட பயன்களை பார்த்துலாம். குதிரவாளி அரிசியில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே நிறைய அடங்கியிருக்குங்க. கோதுமையில் இருக்கிறத விட நார்ச்சத்து இதில் அதிகமாகவே இருக்குது. மற்ற சிறுதானியங்களை விட குதிரவாளி அரிசியில் பல மடங்கு நார்ச்சத்து இருக்குதுங்க. இதனால் இது மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்குது. மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பயன்படுது. ரெண்டாவது, பிளட் சுகர் லெவலை சீராக்க பயன்படுதுங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுது. உணவு நம்ம சாப்பிடும்போது அலர்ஜி வராமல் பாதுகாக்கிறதுக்கு கூட இந்த குதிரவாளி அரிசி ரொம்பவே பயன்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்க குதிரவாளி அரிசியை தான் இப்போ நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குதிரவாளி பொங்கல் செய்கிறதுக்கு இப்போ குதிரவாளி அரிசி 1/2 கப் எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த குதிரவாளியை நல்லா 2-3 முறை அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே நான் இதை ஊற வச்சுருக்கேன். இது ஊறின நேரம் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு குதிரவாளி அரிசி பைத்தம்பருப்பு மண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இது மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு. இதில் நம்ம இப்போ 2 சேர்த்து 3/4 எடுத்துருக்கோம். அதனால் இதில் 3/4 ஒரு 3 கப்பு ஊற்ற போகிறேன். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். சரி, இப்போ குக்கர் மூடி போட்டு விசிலையும் வச்சிடலாம். இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்துடுச்சுங்க. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. அதை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கும்போது கரெக்டாகிடும். இந்த தண்ணி நல்லா அழிய வெந்திருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வாசனைக்காக தான், இது ஒன்றும் காரம் இருக்காது. இப்போ இதில் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த குதிரவாளி அரிசி அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய், எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான குதிரவாளி பொங்கல் ரெடி. குதிரவாளி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பார் கூட வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.